ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். இன்று முதல் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படத் தொடங்கும். ஏன் தெரியுமா? என் மேலே நீ எப்பவும் நம்பிக்கை வைக்கிற. ஆனால் ஒரு சந்தேகம் உனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ சில நாட்களாக உன்னுடைய மனசில் என் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை பலமாகிக்கிட்டே வருது. ஏன் தெரியுமா? இப்போ தான் நீ உன்னையும் நம்ப ஆரம்பிச்சிருக்கிற, என்னையும் நம்ப ஆரம்பிச்சிருக்கிற. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குங்கிறத முதல்ல நீ உணர்ந்த அந்த தருணமே, பாபா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும், நீங்கள் எனக்கு துணையாக இருந்தால் நான் நிச்சயமாக இதில் ஜெயிப்பேன்னு சொல்லி மனசு விட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிற. ஆமாம், உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் எங்கேயாவது இறக்கி வச்சாதானே மனசு தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கிற மனசால தானே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியும். அந்த முடிவும் நீ நினச்சா மட்டும்தான் உனக்கு சாதகமாக அமையும். இப்படி ஒவ்வொன்றா நீ படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் நேர்மறையாக மாற்றி எல்லா விஷயங்கள்லையும் உன்னை நீ மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற. இதை நீ தொடர்ந்து செய். இதோட நீ ஒரு பயிற்சியை தினமும் செய்யணும். என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. என் சாய் அருள் என் கூட இருக்கிறதுனால நான் இதை நிச்சயமாக சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி உன் மனசுக்குள்ள தினமும் ஒரு சங்கல்பத்தை நீ எடுக்கணும். அப்படி நீ உன்னையே பலப்படுத்திக்கும் போது உன்னுடைய நம்பிக்கை பலமாகும். இதனால் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியிலையும் நீ தெளிவாக தீர்க்கமாக முன்னேறி செல்வ. முதல்ல நீ உன்னுடைய திறமையை நம்பு. என்னால் முடியுமான்னு சொல்லி கேட்குறத நிறுத்திட்டு என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி உன்னை நீ தீர்க்கமாக நம்ப உன்னுடைய நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கைக்கான வழியை காட்டும். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்மளை படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் செய்யறதுல நாம் வெற்றி பெற போகிறோமா தோல்வி அடைய போகிறோமான்னு சொல்லி. ஒரு சில நேரங்களில் நீ நிறைய உழைச்சிருப்ப, அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது. ஒரு சில நேரங்களில் நீ சாதாரணமாக எதையோ ஒன்று செய்ய போய் அதுக்கான பலன் ரெட்டிப்பாக உனக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சதுக்காக நன்றி சொல். கிடைக்காத நேரங்களில் கடவுளை நிந்திக்காத. இதுக்கு அடுத்தபடியாக எனக்கு வரக்கூடியதில் கடவுள் அருளோடு எனக்கு கிடைக்கிறது நல்லதாகவே கிடைக்கும்னு சொல்லி நீ நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால தான் நான் எப்போவுமே உன்கிட்ட கேட்குறது, என்ன முழுசாக நம்பு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு செயல்படு. நீ கேட்குறது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும்னு. உனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வரத்துக்கு அனுமதிக்கவே செய்யாத. எப்பவும் நேர்மறையாக யோசி. நேர்மறையான எண்ணங்களோட நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களையும் எப்பவும் தள்ளி போடாத. நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சியானா உடனே செய். நல்ல விஷயங்கள் நீ செய்ய அதற்கான பலன் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு உறுதுணையாக வந்து நிற்கும். உன்னுடைய மனவேதனைகள் எல்லாத்தையும் என்கிட்ட என் காலடையில் எப்போவுமே ஒப்படைக்க பழகு. அதை விட்டுட்டு நீ மனசில் நிறைய சோகங்களை சுமக்கிறதுனால தான் மனசளவுலையும் உடம்பளவுலையும் நீ சோர்ந்து போய் இருக்கிற. இன்னைக்கு முதல் தொடங்கி நீ பாபா எனக்கு நீங்கள் இருக்கீங்க, எனக்கு அது போதும்னு சொல்லி நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. இந்த உன் சாய் அருள் எப்பவும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நிமிஷம் இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்றதே உனக்கான ஆசீர்வாதம்னு நினச்சிக்கோ. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்கி ஒளி பெருகத் தொடங்கும். என்னுடைய அருள் ஆசீர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளிமயமாக மாறும். என்னுடைய அன்பு பிள்ளைகள் எப்பவும் நிம்மதியாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக வாழணுங்கிறது தான் உங்களுடைய குருவாகிய உன் சாயாகிய நான் எப்போதும் விரும்புவது. அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் நீடித்து நிலைக்கும். உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்தது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தம்
வீசத் தொடங்கும். என்னுடைய அருள் ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற என் பக்தர்கள், உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது போக மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும் எப்போவுமே மறந்துடாத. அன்னதானம் செய். அது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 7 தலைமுறைக்கும் உன்னுடைய குடும்பத்தையும் காக்கும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல இயலாது. என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நீ இனிமேலிருந்து ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் என் அருளோடு வெற்றி வாய்ப்பை எட்டி பிடிக்கும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். இந்த நொடி என்னுடைய இந்த அறிவுரையை கேட்டு உன்னுடைய மனசு லேசாகி இருக்கும். நிச்சயமாக அதே நல்ல மனப்பாங்குடன் நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். அடுத்து நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக இந்த சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஒரே ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மறக்காம சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை தொடர்ந்து சிந்திப்போம். இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.